1879 ரோஸ் கிரீக். பார்தலோமிவ் ஃபோக்கன் ஒரு கொடூரமான தங்க ராஜா. அவன் கையில் கட்டாய ஆட்கள் படை. அவனுக்கு டவுன்ல இருக்கிற தங்க சுரங்கம் எல்லாம் வேணும். எப்படியாச்சும் அவனுக்கு கிடைக்கணும். ஷெரீப் ஹார்ப் அவன் கைப்பாவை. டவுன்ல உள்ள மக்கள் குறைஞ்ச சம்பளத்துல அடிமை வேலை. போக் மற்றும் அவன் கூட்டாளிகள் அட்டகாசம், மிரட்டல். யாராவது எதிர்த்தா அரைச்சி போடுறது. டவுன் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அவன் அடக்குமுறை. மக்களுக்கு பொறுமை இல்லை. இருட்டு சர்ச்சில் மக்கள் கூட்டம். என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு நிலத்தை போக்கிட்ட ஒப்படைக்கவா அல்லது போராடவா வாக்கு எடுத்தாங்க. எம்மா அவங்க கணவர் மேத்யூ, நிலத்தை விடமாட்டோம், என்ன ஆனாலும் நம்ம நிலம், யாரும் எடுத்துக்க முடியாது. ஆனா ஃபோக் வந்தான். ஆயுதம் ஏந்தன கூட்டத்தோட சர்ச்சில் புகுந்தான். ரோஸ் கிரீக்ல ஒரு நிலத்தை வெறும் $20 வாங்குறதுன்னு அவன் பிளான் போட்டான். அதுவும் அந்த ஊர்ல நிலம் இருக்கிற உண்மையான விலையை விட பல மடங்கு குறைவு. அந்த ஊர் ஜனங்கள் நிலத்தை விற்க மாட்டேனா அவன் அவர்களுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்தான். சும்மா ஒரு அல்டிமேட்டம் இல்ல, ரொம்ப பயங்கரமான அல்டிமேட்டம். 2 வாரத்துக்குள்ள அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் வெளியேறணும். அப்படி வெளியேற மாட்டேனா அவன் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லுவேன்னு சத்தியம் பண்ணான். அடேங்கப்பா, அந்த கூட்டம் கொதிச்சு போச்சு. போகுன்னா யாருன்னு சொல்லித் தரணும். அவன் மிரட்டல்களுக்கு அவர்கள் போதும்னு சொல்லிட்டாங்க. ஆனா போகுக்கு கொஞ்சம் கூட கோபம் வந்துருச்சு. அவன் கோபத்துல சர்ச்சை தீ வச்சு எரிச்சிட்டான். அதுல பல பேர் சாகர மாதிரி ஆயிடுச்சு. மத்தியுவும் அதுல சாகரான். அவன் எப்படி பயங்கரமான கொலைகாரன்னு அவன் எல்லாருக்கும் காட்டி கொடுத்தான். சில நாட்களுக்கு பிறகு சாம்சிசம். அவன் ஒரு புகழ்பெற்ற யுஎஸ் மார்ஷல் அமடோர் ஊருக்கு வந்தான். அது ரோஸ் கிரீக் ஊருக்கு சொல்லப்போனா சமீபத்தில் இருக்கிற ஊர். பவுடர் தான்னு ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னு அவன் வந்திருக்கான். அவனுக்கு எவ்வளவோ குற்றச்சாட்டு இருக்கு. சாம் நேராக பார்க்க போகிறான். தகவல் தேடி பார்ட்டெண்டர் அவனை வாழ்த்தி சந்திச்சான். ஆனா அந்த பார்ட்டெண்டர்ல ஏதோ சரியில்லை. சாம் பேசுறப்போ தெரிஞ்சிச்சு. அந்த பார்ட்டெண்டர் வேற யாரும் இல்ல, டேஸ் பவுடர் டான் தான். மறைஞ்சி இருக்கான். சாம் நேரம் வீணாக்கல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சாரி, இது ஒரு பெரிய மோதல். ஒரே நிமிஷத்துல துப்பாக்கி சூடு. சாம் மைனஸ் வேகமா துல்லியமா மைனஸ் பவுடர் டான் தரையில் டவுன். எல்லாரும் ஓடி போறாங்க. ஆனா ஒருத்தன் அப்படியே உட்கார்ந்து காட்சியை பார்க்கறான். யோசுவா பார்டே சாமந்தி. பவுடர் டானை டவுன் பண்ணின சாம் பட்டறையிலிருந்து வெளியே வந்து காவல்துறை அதிகாரிய கிட்ட எல்லாம் சொல்றான். அப்புறம் அமெரிக்க மார்ஷல்னு சொல்றான். நேரம் வீணாக்காம குதிரையை ஏறி போறான். குதிரை சத்தம் மறைஞ்சு போகுது. அதே நேரம் ஓடர் நகரத்துல எம்மா அவங்க ஃப்ரெண்ட் கான்ஃபரன்ஸ் டி போக் மற்றும் அவன் கூட்டாளிகளை எதிர்த்து போராட உதவி பண்ண ஒருத்தரை தேடுறாங்க. சாமோட பெயர் அவங்களுக்கு தெரியும், அமெரிக்க மார்ஷல். கொல்லும் திறமை உள்ளவன். அவங்க சாமை தேடி பிடிச்சிருக்காங்க. அவங்க ஊரை விடுவிக்க சாம் தான் சரியான ஆள்னு நம்புறாங்க. எம்மா ஊர் மக்கள் கொடுத்த சின்ன சின்ன காணிக்கைகளை சாம் கிட்ட கொடுத்து அவங்க ஊருக்காக போராட கெஞ்சிடறாங்க. சரிங்களா? பாரடே அண்ணா பார். ஜூதத்துல அப்ரம் கை நிறைய காசு. பார்க்கலாம்னு கிளம்புறாரு. அப்போ ஒரு கூட்டம் வந்து நின்னுடுச்சு. அவங்க ஜூதத்துல பாரடே கிட்ட தோத்துட்டாங்க. கடுப்பா இருக்கு. துப்பாக்கி, 2 துப்பாக்கி நெஞ்சுக்கு நேராக. ஆனா பாரடே அச்சம் இல்லாம காட்டி ஜாலி காமிச்சு நேரம் கிடைக்க பாக்கறாரு. டபுள். ஒருத்தனை தள்ளி விட்டாரு. ரத்தம். கீழே விழுந்துட்டான். முடிஞ்சு போச்சு. கொள்ளையர்கள் பாரடே கிளம்பிட்டாரு. குதிரை வாங்கணும், ஆனா பணம் இல்ல. சட்டென்று சாம், எம்மா, கான்ஃபரன்ஸ் டி. சாம் முன்னாடி வந்தாரு. ஒரு டிஎல். குதிரை வாங்கி தர்றேன், சும்மா. ரோஸ் கிரிட்டிக்ல ஒரு வேலை செய்யணும். உடனே சம்மதிச்சிட்டாரு பாரடே. சில தங்க காசுகளும் கிடைச்சிச்சு. போகலாம். சாம் சொன்னாரு, வழிமாறு. ஒரு சின்ன கிராமம். அங்கே குட்நைட் ரோஃபிஷோன்னு ஒரு ஆளு. முன்னாடி போர் வீரன். ஒரு லெஜெண்டரி துப்பாக்கி சுடுறவன். அவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம். ஃபாரடே கான்ஃபரன்சி அவனை போய் ரோஸ் கிரீக் மிஷனுக்கு சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. சாம் எம்மா மத்த ஒருத்தர உதவிக்கு காட்டுக்குள்ள போறாங்க. சாமுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு போர் வீரன் அடங்காத காடு. உள்ள ஒரு குடிலுக்கு போறாங்க. அங்க சாமுக்கு ஒரு ஷாக். அவனை ஃப்ரெண்ட் வாஸ்கஸ்ன்னு ஒரு கிரிமினால கொலை பண்ணிட்டானாம். ஆனா சாமுக்கு சின்ன ஷாக் கூட இல்ல. வாஸ்கஸ் என்ன பண்ணான்னு அவனுக்கு பரவாயில்ல. போகு ரோஸ் கிரீக் எதிரிய பிடிக்க சேர்ந்து உதவி பண்றேன்னு சொல்றான். வாஸ்கஸ் கொள்ளை நிறைய சம்பாதிக்க வாய்ப்புன்னு நினைச்சு சிரிச்சு சம்மதிச்சிட்டான். மிஷன் வேற இடத்துல. ஃபாரடே கான்ஃபரன்சி எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க பாக்கறாங்க பில்லி ஒருத்தன். சூரவீரன் சாம் ஒரு கொலைக்காரன். தொலைவிலிருந்து கத்தியை வீசி எதிரியை அழிச்சுடுவான். சாம்னா பேர் சொன்னா உடனே கூட் நைட் மைனஸ். சரி போலாம். ரோஸ் கிரீக் மிஷன். பில்லி மைனஸ் நம்பிக்கையான தோழன். சேர்ந்து போலாம். ஹாசா. அசுர வேகத்தில் சாம் வந்துட்டாங்க வாஸ்கஸ் கூட. 4 நாள் குதிரையில பயணம். ரோஸ் கிரீக். இரவு கைவிடப்பட்ட குடிசை.
ஓய்வு. 2 அந்நியர்கள். துப்பாக்கி. ஜாக் ஹான் கொலைகாரன். ஆனா ஒருத்தன் டபுள் தொலைவிலிருந்து சுட்டுக் கொல்லப்பட்டான். ஜாக் ஹான் கோபம். துப்பாக்கி இல்லை சாம். அவன் துப்பாக்கி சுடுற திறமை. டியா நீ சேர்ந்து வா சாம் சொன்னார். அவங்களோட டீம்ல இடம் கொடுத்தா உடனே சேர்ந்துட்டான் ஜாக். ஒரு கேள்வியும் கேட்கல, அப்படியே அந்த குழுவுல சேர்ந்துட்டான். அன்னைக்கு இரவு கோமஞ்ச் பழங்குடியினர் பகுதிக்கு அருகில ஒரு மலையில முகாம் அமைச்சாங்க. சாம் குட்நைட் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னு தெரிஞ்சிச்சு. சாம் குட்நைட்டுக்கு அவன் கடந்த காலத்தை சொன்னிட்டான். சின்ன சின்ன பேச்செல்லாம் இல்ல, நேரடியா சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு இளம் கோமஞ்ச் வீரன் ரெட் ஹார்வெஸ்ட் எங்கிருந்தோ வந்து சேர்ந்துட்டான். கண்களில் நெருப்பு. அவனும் சேர்ந்து வந்தான். நீண்ட கடினமான பயணத்துக்கு பிறகு ரோஸ் கிரீக் சேர்ந்துட்டாங்க. ஆனா சாம் அவசரப்படல, எல்லாரையும் பரவி நிற்க சொன்னான். தயாராகுங்கன்னு சொன்னான். தாக்குதல் நடத்த போறோம்னு சொன்னான். சாம் ரோஸ் கிரீக்ல நுழைஞ்சதும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷெரிப் ஹார்ப் அவன் முன்னாடி வந்தான். அப்புறம் மாக்கன் போக்கியோட வலதுகை ஆளான மெக்கான் வந்தான். மிரட்டல் துப்பாக்கி. துப்பாக்கியை கீழே வைன்னு கத்தினான். பின்னாடி 22 பேர் இருக்காங்கன்னு பெருமையா சொன்னான். ஆனா சாம் சளைச்சு போகல. அச்சுறுத்தல் அவனை ஒரு பொருட்டாக கூட பார்க்கல. சாம் பாரடேயையும் மற்றவர்களையும் சந்திச்சு அவங்க எல்லாரும் மாக்கான் மற்றும் அவன் கூட்டாளிகளை தாக்க தயாரா இருக்காங்களான்னு உறுதிப்படுத்திக்கிட்டான். எல்லாம் செட்டாச்சு. சாம் மாக்கானை ஒரு பொறி வச்சு பிடிச்சான். அவன் எல்லா கூட்டாளிகளையும் கூப்பிட வச்சிட்டான். மாக்கான் எதுவும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே சாமும் அவன் டீமும் வேகமா ஒரே நேரத்துல கொட்டி தள்ளினாங்க. அதெல்லாம் சரியா அவங்க உடம்புல பட்டுச்சு. மாக்கானோட யாருமே எதிர்பார்க்கல. ஒரே கணத்தில் அவங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. ஒருத்தரா கீழே விழுந்தாங்க. ஆனா குட்நைட் வேற கதை. அவன் கை நடுங்கிச்சு. ஏன் நடுங்குதுன்னு கேட்காதீங்க. அவன் எதிரி முன்னாடியே நின்னுட்டு ஒரு ஷாட் கூட பண்ண முடியாம உறைஞ்சி போயிட்டான். கைத்துப்பாக்கியோட ட்ரிக்கர் அழுத்தவே இல்ல. பாரடேயும் பில்லியும் குட்நைட்ட பார்த்தாங்க. அவங்க உடனே ஓடி போய் உதவி பண்ணினாங்க. குட்நைட்டுக்கு நடுக்கம் மட்டும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவனுக்கு போர்க்காயங்கள் இருக்கு. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் அவனை பிடிச்சிருக்கு. அவனோட ட்ரமா எல்லா மிஷனையும் கெடுத்துடும்னு தெரிஞ்சிச்சு. அவன் தீர்மானத்துல கஷ்டப்பட்டு எழுந்தான். அவனோட பிசாசுகளோட போராடிட்டான். அவன் மனசுல அவன் கடந்த காலம் அவங்க எதிர்காலத்தை நாசமாக்கிடக்கூடாதுன்னு நினைச்சான். மெக்கானோட ஆளுங்க எல்லாரும் கீழே விழுந்ததும் சாம் ஷெரிப் ஹார்ப் போவுக்கு சொல்லுங்கன்னு கட்டளையிட்டான். நாங்க வருகிறோம். ரோஸ் கிரீக் அவன் பிடியிலிருந்து விடுதலையாகும். மறுபக்கம் எம்மா நகர மக்களை ஒன்னா கூட்டி அவங்க புது காப்பாளர்களான சாம் -M அவன் கூட்டத்தையும் -Magnificent 7ன்னு பெயர் வச்சு அறிமுகப்படுத்தினா. இந்த ஆளுங்கெல்லாம் அருமையா போராட தெரிஞ்சாலும் ரோஸ் கிரீக் மக்களுக்கு போக் -M அவன் கொடூர கும்பலையும் தோற்கடிக்க முடியுமா என்பதில் சந்தேகம் இருந்துச்சு. சாமோ அந்த சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நின்னு ஒரு தேர்வு கொடுத்தான். நம் ஊருக்காக போராட இங்கேயே இருங்க, இல்லன்னா உயிரை காப்பாத்திக்கோங்கன்னு போயிடுங்க. சில பேர் உயிரை பணயம் வைக்க மனசில்லாம போய்விட்டாங்க. ஆனா எம்மா மைனஸும் கான்ஃபரன்சி மைனஸையும் சேர்த்து பெரும்பாலான மக்கள் இருக்க முடிவு பண்ணினாங்க. அவங்க சுதந்திரத்துக்காக எந்த பிரச்சனையையும் சந்திக்க தயாரா இருந்தாங்க. போவும் அவன் கூட்டாளிகளும் வருவதற்கு 7 நாள் மட்டும்தான் இருக்கு. சாம் -பம் அவன் அணியும் தயாரீடுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திட்டம் ரெடி. டவுன்ல இருக்கிறவங்களுக்கு பில்லி கத்தி பயிற்சி கொடுப்பாரு. ஃபாரடேயும் சாமும் துப்பாக்கி நல்லா கிம் பண்றதுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் அற்புதமான 7 ஸ்டாம் ஃபோக்ஸ் தங்க சுரங்கத்தை சுத்தி வச்சிருக்க காவல்காரங்களை வச்சு அடிச்சு ஒழிச்சிட்டு அடிமைகளை விடுவிப்பாங்க. சுரங்கத்தை தேடினா பேய் மாதிரி வெடிகுண்டு குவியல் கிடைக்குது. சாம் அதையெல்லாம் வயிற்று போக்கையும் அவன் கூட்டத்தையும் ஒரு தடவையில முடிச்சு போட பிளான் பண்றாரு. ஷாக்ரமெண்டோல இருந்து ஷெரிஃபார் போக்ஸ் மாளிகைக்கு சாம் கூறிய சொல்லை கொண்டு போய் சொல்றாரு. அந்த நியூஸ் கேட்டு ஃபோக்ஸ் கொதிச்சு போய் ஷெரிஃபார்ப்பை ரொம்ப கொடூரமா கொலை பண்றாரு. அப்புறம் டெனாலி மகான்னு அவன் காவல்காரங்களுக்கு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஆயுதம் தயார் பண்ணி ரோஸ் கிரீக்கை திரும்ப பிடிக்க ரெடி பண்ணுங்கன்னு கட்டளையிடுறாரு. அடுத்த நாள் சாம் பில்லியை சர்ச் டவருக்கு காவல் வைக்க அனுப்புறாரு. ஃபோக்ஸ் கூட்டம் எப்ப வரும்னு பாருன்னு மத்தவங்க டவுன்ல இருக்கிறவங்களுக்கு வெடி வைக்க உதவி பண்றாங்க. ஃபோக்ஸ் படையெல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இருக்காங்க. ஆனா அட்டாக் நடக்கிற முன்னாடி இரவு குட்நைட். அவனுக்கு பழைய நினைப்பு இன்னும் பிராணனை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனால இனி கொல்ல முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஓடி போக பார்க்கறான். ஆனா எம்மா வந்து அவள்தான் போய் கொல்றேன்னு சொல்றா. அடேங்கப்பா. சாம் எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு தேர்வு வைக்கிறான். போறது இல்லன்னா நின்னு போராடுறது. யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்றான். ஆச்சரியமா பார்டே மற்றும் மத்தவங்க எல்லாம் சாமுடைய பக்கம் நிற்கிறாங்க. ரோஸ் கிரீக்கை காப்பாத்த என்ன விலை கொடுத்தாலும் சரி. அடுத்த நாள் காலையில சாம் அந்த குழுவும் ரோஸ் கிரீக் மக்களும் போக் மற்றும் அவன் 200 பேர் கொண்ட படையை எதிர்கொள்ள தயாரா இருந்தாங்க. போக்கோட டீம் தாக்குதல் ஆரம்பிச்சது.
சாமோட வெடிகள் பொறிகள் தந்திரங்கள் எல்லாம் போக்கோட படையை ஒவ்வொன்னா தள்ளுது. அதிர்ச்சியில அவங்க கீழே விழுறாங்க. சாமோட நினைச்சது சரியா போச்சு. அந்த மகத்தான 7 பேரும் தங்களோட திறமையை காட்ட ஆரம்பிச்சாங்க. துப்பாக்கி சூடு, கத்தி சண்டை. போக்கோட படையை ஒவ்வொருத்தரா கீழே போடுறாங்க. ரோஸ் கிரீக் மக்களும் போராட ஆரம்பிச்சாங்க. சேர்ந்து அவங்க எல்லாரும் படையெடுப்பாளர்களை தள்ளிவிட்டாங்க. சாம் போட்ட திட்டம் சரியா வேலை பண்ணுச்சு. போக்கோட படை குறைஞ்சு போச்சு. அடப்பொங்கடா, நகரத்து மக்கள் கொஞ்சம்தான் இழப்புன்னு பிடிச்சுக்கிட்டாங்க. வெற்றி கிட்ட வந்த மாதிரியே இருந்தப்போ பாரடே அடுத்த திட்டத்துக்கு போனா. ஆமா, கொள்ளையர்கள் தாக்குதல். வயித்துல குண்டு, பாரடே கீழே விழுந்தாரு. போக் டீம் அவரை முடிச்சு போட முன்னாடியே வஸ்கஸ் பதிலடி கொடுத்தாரு. ஒவ்வொரு கொள்ளையரையும் தள்ளிவிட்டாரு. அந்த கலவரத்துல குட்நைட் துப்பாக்கியோட வந்தாரு. சாம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவி பண்ணினாரு. எஞ்சிய கொள்ளையர்களை அழிச்சிட்டாங்க. சண்டையிலேயே போக் இன்னும் முடிஞ்சு போகல. அவன் கிட்ட இன்னும் கொள்ளையர்களும் கேட்லிங் துப்பாக்கியும் இருக்கு. நம்மள முடிக்க ரெடின்னு எச்சரிச்சாரு. அப்புறம்தான் அந்த கேலிங் துப்பாக்கி. போக் மற்றும் அவன் டீம் மலையில இருந்து நகரத்து மேல தாக்கிட்டாங்க. டேய், நெருப்பு மழை. நகரத்து மக்களும் கொள்ளையர்களும் கீழே விழுந்தாங்க. அடப்பாவி. 7 வீரர்கள் சேதமடைந்த தேவாலயத்துக்கு உள்ள உயிர் பிழைச்சவங்களை கொண்டு போனாங்க. கடைசி போராட்டத்துக்கு ரெடியானாங்க. கொடூர போர். ஜாக் காயமடைந்த கான்ஃபரன்சியை கேட்லிங் துப்பாக்கி நெருப்புல இருந்து காப்பாத்தினாரு. கலவரம் முன்னாடியே அவரை பாதுகாப்பா கொண்டு போயிட்டாரு. ஜாக் நிம்மதியா மூச்சு விட்ட உடனே டெனாலி திடீர்னு தாக்குறாரு. அடடா, பயங்கரமான சண்டை. ஜாக் செத்து போயிடுறாரு. அப்பவே டெனாலி எம்மா ஒரு லோக்கல் ஒளிஞ்சு இருக்கிற கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. எம்மாவை கிழிச்சு போட போற தருணத்துல ரெட் ஹார்வெஸ்ட் வந்து ஒரே அடியில டெனாலிய தள்ளிவிடுறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபாரடே சாம் கவர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கேட்லிங் கன் கிட்ட ஓடுறாரு. குட்நைட் பில்லி நேரம் வாங்கணும்னு தங்களோட கேட்லிங் கன் பயன்படுத்தி வீரமாக சுடுறாங்க. ஆனா எதிரிகள் அதிகம். 2 பேரும் தாக்குதலுக்கு இரையாகி விழுந்துடுறாங்க. ஃபாரடே மட்டும் தனியா நின்னுடுறாரு. கேட்லிங் கன் அருகே வந்த ஃபாரடே என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னையே பலியாக்கி ஆயுதத்தை நிறுத்தி போக்காட்களை அழிக்க ஓடுறாரு. போக் 2 ஆட்கள் ரோஸ் கிரீக்கிற்குள்ள நுழைஞ்சிட்டு எல்லா கட்டிடத்தையும் சோதிக்க சொல்றாரு. உயிரோட இருக்கிற யாரையும் பிடிக்கணும்னு. சீக்கிரமே சாம் துப்பாக்கியோட வந்து கடைசி 2 பேரையும் கிழிச்சு போடுறாரு. சாரி, வீரர்கள்லாம் ரொம்ப ஈஸியா போர் வீரர்களை அடக்கி போக்கிட்ட இருந்த ஆயுதத்தை ஒரு ஷாட்டில தூக்கி போட்டுட்டாங்க. போக் சர்ச்சுக்குள்ள தள்ளாடி விழுந்தான். ரத்தம் வெளியில வழிஞ்சிட்டு. சாம் போனோ ஒரு பேய் சத்தத்துல சொன்னான். அவன் குடும்பத்தை 1867ல ஃபோக் வேலைக்கு வச்ச எக்ஸ் கான்ஃபெடரேட்ஸ் கொன்னு போட்டாங்கன்னு. கன்சாஸ்ல இருந்து நிலக்கிடங்காரங்களை ஓட்ட அவங்களை வச்சு வேலை பண்ணினானாம். போக்கிட்ட தவம் பண்ண சொல்லி கெஞ்சினான் சாம். ஆனா போக் ஒரு மறைஞ்சு வைச்சிருந்த ரிவால்வரை எடுக்க முயற்சி பண்ணான். அதற்கு முன்னாடி எம்மா ஒரு ஷாட் விட்டுட்டு அவனை கீழே போட்டுட்டா. ரோஸ் கிரீக் டவுன் சந்தோஷப்பட்டதா? சாம் வாஸ்கஸ் ரெட் ஹார்வெஸ்ட்லாம் வேலை முடிஞ்சு போயிட்டாங்க. பின்னாடி ஃபாரடே, ரொஃபிஷோ, பில்லி பிணங்களை ஒருமிச்சா புதைச்சாங்க. லெஜெண்ட்ஸ்ன்னு டவுன் ஜனங்கள் கொண்டாடியாங்க. கடைசில எம்மா சொன்னா அவங்க மகத்தான 7 பேர்னு பெயர் வாங்க இவ்வளவு தியாகம் பண்ணியாங்கன்னு. சாரி, எதிரிகள் நிறைய இருந்தா அவங்களை எதிர்க்க ஒரு குழு இருக்கணும்.